بسم الله الرحمن الرحيم. அத்தியாயம் 50 வசனம் 25 முதல் 39 வரை. அவன் நன்மையே அதிகமாகத் தடுத்துக் கொண்டிருந்தவன், அட்டூழியம் செய்வதில் வரம்பு மீறிக் கொண்டிருந்தவன், இந்நாளை சந்தேகித்துக் கொண்டிருந்தவன். அவன் எத்தகையவனென்றால், அல்லாஹ்வுடன் வேறொரு வணக்கத்திற்குரிய நாயனை இணையாக ஆக்கினான். ஆகவே நீங்களிருவரும் இவனை மிகக் கொடிய வேதனையில் போட்டுவிடுங்கள் என்றும் கூறப்படும். அச்சமயம் இவனுடைய இணை பிரியாத சிநேகிதன் ஆக இருந்த ஷைத்தான் அல்லாஹ்விடம், எங்கள் இரட்சகனே, நான் இவனை வழிகெடுக்கவில்லை, ஆனால் தானாக அவனே வெகுதூரமான வழிகேட்டில் இருந்து விட்டான் என்று கூறுவான். ஆகவே அல்லாஹ் அவர்களிடம், கணக்கு நாளாகிய இன்று என்னிடம் நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்க வேண்டாம், இது பற்றிய அச்சுறுத்தலை நிச்சயமாக உங்களின் பால் நீங்கள் உலகிலிருந்தபோதே என் தூதர்கள் மூலமாக நான் முற்படுத்தியும் விட்டேன் என்று கூறுவான். என்னுடைய அச்சொல் என்னிடம் மாற்றப்படமாட்டாது, மேலும் என்னுடைய அடியார்களுக்கு நான் சிறிதும் அநியாயம் செய்பவனில்லை என்றும் கூறுவான். நரகத்திடம், நீ நிரம்பிவிட்டாயா என்று நாம் கேட்கும் நாளில் அந்நரகமானது, இன்னும் அதிகமாக ஏதும் இருக்கின்றதா என்று கேட்கும். மேலும் அந்நாளில் பயபக்தியுடையோருக்கு சுவனத்தை தொலைவின்றி நெருக்கமாக கொண்டுவரப்படும். இதுதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்டீர்களே அதுவாகும். இரட்சகனின்பால் தவ்பாத் செய்து அதிகமாக மீளக்கூடிய, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி நடந்து கொண்ட ஒவ்வொருவருக்குமாகும். எவர்கள் மறைவில் அர்ரஹ்மானுக்கு பயந்து நடந்து அவன்பால் மீளக்கூடிய பரிசுத்த மனத்துடன் வருகின்றார்களோ அவர்களுக்கு சுவனம் நெருக்கமாக்கப்பட்டு அவர்களிடம், சாந்தியுடன் நீங்கள் இதில் நுழையுங்கள், இது நிரந்தர நாளாகும் என்றும் அவர்களுக்கு கூறப்படும். அவர்கள் நாடியதெல்லாம் அதில் அவர்களுக்குண்டு, இன்னும் நம்மிடத்தில் அவர்கள் கேட்டதைவிட அதிகம் உண்டு. இவர்களை விட மிக்க பலசாலிகளாக இருந்த எத்தனையோ தலைமுறையினரை இவர்களுக்கு முன்னர் நாம் அழித்திருக்கின்றோம். அவர்கள் தப்பித்துக் கொள்ளும் இடத்தை தேடி பல ஊர்களிலும் சுற்றித் திரிந்தனர், ஆயினும் அவர்களுக்கு தப்பி ஓடுமிடம் இருந்ததா? எவருக்கு அவர்களை அழித்தது பற்றி சிந்தித்துணரும் உள்ளமிருக்கிறதோ அவருக்கு, அல்லது மனமுவந்தவராக செவிசாய்க்கின்றாரோ அவருக்கு நிச்சயமாக இதில் நல்ல படிப்பினை இருக்கின்றது. இன்னும் திட்டமாக வானங்களையும் பூமியையும் அவை இரண்டிற்கு மத்தியிலுள்ளவைகளையும் 6 நாட்களில் நாம் படைத்தோம், அதனால் எவ்வித களைப்பும் நம்மை தீண்டவில்லை. எனவே நபியே, அவர்கள் உம்மை குறை கூறுவதைப் பற்றி பொருட்படுத்தாது நீர் பொறுமையுடனிருப்பீராக. இன்னும் சூரிய உதயத்திற்கு முன்னரும் அதன் அஸ்தமனத்திற்கு முன்னரும் உமதிரட்சகனின் புகழைக் கொண்டு துதி செய்து கொண்டுமிருப்பீராக. அத்தியாயம் 51 வசனம் 56. மேலும் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை அவர்கள் வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை. அத்தியாயம் 54 வசனம் 22. திட்டமாக நாம் குர்ஆனை உபதேசம் பெறுவதற்காக எளிதாக்கி இருக்கின்றோம், ஆகவே இதனைக் கொண்டு படிப்பினை பெறக்கூடியவர் உண்டா? அத்தியாயம் 54 வசனம் 50. நம் கட்டளை நிறைவேறுவது கண்சிமிட்டுவது போன்ற ஒரு கணமே தவிர இல்லை. அத்தியாயம் 55 வசனம் 33. ஜின் மனு கூட்டத்தார்களே, நீங்கள் வானங்கள் மற்றும் பூமியின் ஓரங்களை கடந்து சென்றுவிட நீங்கள் ஆற்றல் பெற்றால் அவ்வாறு கடந்து சென்றுவிடுங்கள், ஆயினும் மிகப் பெரும் வல்லமையாளனின் வல்லமையுடனன்றி நீங்கள் கடந்து செல்ல முடியாது. அத்தியாயம் 55 வசனம் 39. அந்நாளில் மனிதனோ ஜின்னோ தம் பாவத்தைப் பற்றி வாய்மொழியாக கேட்கப்படமாட்டார்கள். அத்தியாயம் 57 வசனம் 20. மனிதர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் விளையாட்டும் வீணும் அலங்காரமும், அது உங்களுக்கிடையில் பெருமையடித்துக் கொள்வதும் செல்வங்களிலும் பிள்ளைகளிலும் ஒருவருக்கொருவர் அதிகப்படுத்திக் கொள்வதும்தான்.
இந்நிலை ஒரு மழையைப் போன்றாகும். அதன் மூலம் முளைத்த பயிர்கள் நன்கு வளர்ந்து விவசாயிகளை அதிசயத்தில் ஆழ்த்தியது. பின்னர் அது காய்ந்து விடுகிறது. அப்போது அதை மஞ்சளாகி விடுவதை நீர் காண்கின்றீர். பின்னர் அது சருகுகளாகிவிடுகின்றது. இவ்வுலக வாழ்க்கையும் அவ்வாறே இருக்கிறது. மறுமையிலோ அவர்களின் பலருக்கு கொடிய வேதனையும் சிலருக்கு அல்லாவின் மன்னிப்பும் பொருத்தமும் கிடைக்கின்றன. ஆகவே இவ்வுலக வாழ்க்கை மனிதனை மயக்கும் சொற்ப இன்பமேயன்றி வேறில்லை. அத்தியாயம் 59 வசனம் 16, 17. இவர்களுக்கு உதாரணம் ஷைத்தானுடைய உதாரணத்தை போன்றதாகும். அவன் மனிதனிடம், நீ அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்து விடு என்று கூறிய சமயத்தில் அதைக் கேட்டு பின்னர் அவன் நிராகரித்து விட்டபொழுது ஷைத்தான் அவனிடம், நிச்சயமாக நான் உன்னை விட்டு நீங்கிக் கொண்டேன். அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்று கூறினான். ஆகவே நிச்சயமாக ஷைத்தானும் நிராகரித்த மனிதனுமாகிய அவ்விருவரும் நரகத்தில் அதில் அவ்விருவரும் நிரந்தரமாகத் தங்கி இருப்பவர்கள் என்பதே அவ்விருவருடைய முடிவாக ஆகிவிட்டது. மேலும் அது அநியாயக்காரர்களின் கூலியாகும். அத்தியாயம் 61 வசனம் 8, 9. அல்லாவின் பிரகாசத்தை தம் வாய்களினால் ஊதி அணைத்துவிட அவர்கள் நாடுகின்றனர். நிராகரிப்போர் வெறுத்தபோதிலும் அல்லாஹ்வோ தன்னுடைய பிரகாசத்தை பூர்த்தியாக ஆக்கிவைக்கக்கூடியவன். அவன் எத்தகையோனென்றால் அவன் தன்னுடைய தூதரை நேர் வழியைக் கொண்டும் உண்மையான மார்க்கத்தைக் கொண்டும் அனுப்பிவைத்தான். இணை வைத்துக் கொண்டிருப்போர் வெறுத்த போதிலும் மற்ற ஏனைய எல்லா மார்க்கங்களை விட அதை மேலோங்கச் செய்யவே தன் தூதரை அனுப்பிவைத்தான். அத்தியாயம் 62 வசனம் 6 முதல் 10 வரை. யூதர்களே, மற்ற மனிதர்களன்றி நீங்கள்தான் அல்லாவின் நண்பர்களென்று நிச்சயமாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால், அவ்வெண்ணத்தில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அன்றியும் அவர்களின் கரங்கள் முற்படுத்தி வைத்ததின் காரணமாக மரணமாகிய அதை ஒருபோதும் அவர்கள் விரும்பமாட்டார்கள். மேலும் அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கறிந்தவன். நபியே அவர்களிடம் நீர் கூறுவீராக, நிச்சயமாக நீங்கள் எதைவிட்டும் வெருண்டோடுகிறீர்களோ அத்தகைய மரணம் நிச்சயமாக அது உங்களை சந்திக்கும். பின்னர் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிகிறவன் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை உங்களுக்கு அவன் அறிவிப்பான். நிராகரிப்போருக்கு நபி நூஹுடைய மனைவியையும் நபி லூத்துடைய மனைவியையும் அல்லாஹ் உதாரணமாகக் கூறுகிறான். அவ்விருவரும் நமது நல்லடியார்களில் உள்ள இரு நல்லடியாருக்குக் கீழ் மனைவியராக இருந்தனர். பின்னர் அவ்விருவரும் தங்கள் கணவர்களான அவ்விருவருக்கும் துரோகம் செய்தனர். ஆகவே தம் மனைவியரான அவர்களிருவரை விட்டும் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து எதையும் நபிகளாகிய அவ்விருவராலும் தடுக்க முடியவில்லை. இவர்கள் துரோகம் செய்ததன் காரணமாக இவர்களிடம், நரக நெருப்பில் நுழைவோர்களுடன் நீங்களிருவரும் நுழைந்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டது. அத்தியாயம் 67 வசனம் 2. அவன் எத்தகையவனென்றால், உங்களில் எவர் செயலால் மிக்க அழகானவர் என்று உங்களை அவன் சோதிப்பதற்காக மரணத்தையும் ஜீவியத்தையும் அவன் படைத்திருக்கின்றான். அவனே யாவட்டையும் மிகைத்தவன், மிக்க மன்னிக்கிறவன். முதல் 14 வரை. இன்னும் தங்கள் இரட்சகனை நிராகரிக்கின்றார்களே, அத்தகையோருக்கு நரக வேதனையுண்டு. அது திரும்பிச் சேருமிடத்தில் மிகவும் கெட்டது. அதில் அவர்கள் தூக்கிப் போடப்பட்டால் அதுவோ கொதித்துக் கொண்டிருக்கும் நிலையில் கழுதையின் சப்தத்தைப் போல் அருவருப்பான சப்தம் அதற்கிருப்பதை அவர்கள் கேட்பார்கள். நிராகரிப்போரின் மீதுள்ள கடுங்கோபத்தால் வெடித்துவிட அது சமீபித்துவிடும். அதில் ஒரு கூட்டத்தினரை போடப்படும் பொழுதெல்லாம் அதன் காவலர்கள் அவர்களிடம், இது பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கின்றவர் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்பார்கள். அதற்கவர்கள், மெய்தான், அச்சமூட்டி எச்சரிக்கின்றவர் நிச்சயமாக எங்களிடம் வந்தார். பின்னர் நாங்கள் அவரை பொய்யாக்கி, அல்லாஹ் எதையும் உம்மீது இறக்கி வைக்கவில்லை, நீங்கள் பெரும் வழிகேட்டில் அல்லாமல் வேறு இல்லை என்று நாங்கள் கூறினோம் என்று அவர்கள் கூறுவார்கள்.
அவர் உபதேசத்தை நாங்கள் செவியுற்றோ அல்லது அவைகளை நாங்கள் விளங்கியோ இருந்திருந்தால் நாங்கள் நரகவாசிகளில் ஆகியிருக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள். எனவே இவ்வாறு கூறுவதன் மூலம் அவர்கள் தங்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டு விடுகின்றனர். ஆகவே நரகவாசிகளுக்கு அல்லாவின் அருள் தூரமே. நிச்சயமாக தங்கள் இரட்சகனை பார்க்காதிருந்தும் மறைவில் தங்கள் இரட்சகனை பயப்படுகிறார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு மன்னிப்பும் பெருங்கூலியுமுண்டு. மேலும் மனிதர்களே, நீங்கள் உங்கள் கூற்றை இரகசியாக ஆக்குங்கள் அல்லது அதை சப்தமிட்டு பகிரங்கமாக ஆக்குங்கள். யாவட்டையும் அல்லாஹ் நன்கறிந்து கொள்வான், ஏனென்றால் நிச்சயமாக அவன் நெஞ்சங்களிலுள்ளவற்றை நன்கறியக்கூடியவன். யாவையும் படைத்தவன் அவனோ நுட்பமான அறிவுடையவனாக யாவையும் நன்குணர்ப்பவனாக இருக்க நெஞ்சங்களில் உள்ளவற்றை அவன் அறியமாட்டானா? அத்தியாயம் 69 வசனம் 48 முதல் 50 வரை. மேலும் நிச்சயமாக குர்ஆனாகிய இது பயபக்தியுடையோர்களுக்கு நல்லுபதேசமாகும். நிச்சயமாக அதனை பொய்யாக்குகிறவர்களும் உங்களில் இருக்கின்றனர் என்பதை நிச்சயமாக நாம் நன்கறிவோம். மேலும் நிச்சயமாக இது நிராகரிப்போருக்கு கைசேதமாகும். அத்தியாயம் 70 வசனம் 4. மலக்குகளும் ஜிப்ரீலும் அல்லாஹ்வாகிய அவன் பக்கம் ஒரு நாளில் உயர்ந்து செல்வார்கள், அதன் அளவு 50,000 வருடங்களாகும். அத்தியாயம் 74 வசனம் 18 முதல் 31 வரை. நிச்சயமாக அவன் இந்த குர்ஆனுக்கு எதிராக சிந்தித்தான், இன்னும் குர்ஆனைப் பற்றி தன் மனதில் கற்பனையாக ஒரு கூற்றை ஏற்படுத்திக் கொண்டான். ஆகவே அவன் சபிக்கப்பட்டான். எவ்வாறு அவன் ஒரு கூற்றை தன் மனதில் ஏற்படுத்திக் கொண்டான்? பின்னரும் அவன் சபிக்கப்பட்டான். எவ்வாறு அவன் ஒரு கூற்றை தன் மனதில் ஏற்படுத்திக் கொண்டான்? பின்னர் அவன் நம் வசனங்களை சிந்தித்து நோக்கினான். பின்னர் கடுகடுத்தான், முகமும் சுளித்தான். பின்னர் திரும்பிச் சென்றான், இன்னும் அகந்தை கொண்டான். அப்பால் முன்னுள்ளோரிடமிருந்து கற்பிக்கப்பட்டு வழிவழியாக வந்த சூனியமேயன்றி இது வேறு இல்லை எனக் கூறினான். இது மனிதரின் கூற்றே தவிர வேறில்லை என்றும் கூறினான். நான் அவனை சகர் எனும் நரகத்தில் புகச் செய்வேன். இன்னும் சகர் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? அது நரகவாசிகளில் எவரையும் மிச்சம் வைக்காது, எவரையும் விட்டும் விடாது. மனிதர்களை சுட்டுக்கரித்து அவர்களின் மேனியை மாற்றிவிடக்கூடியது. காவலர்களாக மலக்குகளில் அதன் மீது 19 பேர்கள் இருக்கின்றனர். மேலும் நரகத்தின் காவலர்களை மலக்குகளாகவே தவிர நாம் ஆக்கவில்லை. இன்னும் அவர்களுடைய எண்ணிக்கையை நிராகரிப்போருக்குச் சோதனையாகவே தவிர நாம் ஆக்கவில்லை. வேதம் கொடுக்கப்பட்டோர் இதனை உறுதி கொள்வதற்காகவும் விசுவாசங்கொண்டோர் தம் விசுவாசத்தை அதிகமாக்கிக் கொள்வதற்காகவும் இன்னும் வேதம் கொடுக்கப்பட்டோரும் விசுவாசிகளும் இதை பற்றிச் சந்தேகிக்காமலிருப்பதற்காகவும் நாம் அவ்வாறு ஆக்கினோம். இன்னும் எவர்களுடைய இதயங்களில் நோய் இருக்கின்றனதோ அவர்களும் நிராகரித்துக் கொண்டிருப்போரும் இதனைக் கொண்டு உதாரணமாக அல்லாஹ் எதை அறிவிக்க நாடினான் என்று கூறுவதற்காகவும் இவ்வாறு ஆக்கினோம். நபியே, இவ்வாறே அல்லாஹ் தான் நாடியவர்களை வழிகெடச் செய்கிறான், தான் நாடியவர்களை நேர் வழியிலும் செலுத்துகின்றான். இன்னும் உமதிரட்சகனின் படைகளை அவனைத் தவிர மற்றெவரும் அறியமாட்டார். அது மனிதர்களுக்கு உபதேசமேயன்றி வேறில்லை. அத்தியாயம் 74 வசனம் 41 முதல் 56 வரை. குற்றவாளிகளைப் பற்றி. உங்களை சகர் எனும் நரகத்தில் புகுத்தியது எது? அதற்கவர்கள் தொழக்கூடியவர்களில் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கவில்லை என்று கூறுவார்கள். இன்னும் நாங்கள் ஏழைக்கு உணவளிப்பவர்களாகவும் இருக்கவில்லை. வீணானவற்றில் மூழ்கியிருந்தோருள் நாங்களும் மூழ்கியிருந்தோம். மேலும் கூலி கொடுக்கும் இந்நாளையும் நாங்கள் பொய்யாக்குபவர்களாக இருந்தோம்.
எங்களுக்கு மரணம் எனும் உறுதி வரும் வரை இவ்வாறு இருந்தோம் என்றும் கூறுவார்கள். ஆகவே அவர்களுக்காக பரிந்துரை செய்வோரின் பரிந்துரை அவர்களுக்கு பயனளிக்காது. எனவே நல்லுபதேசத்தை விட்டும் புறக்கணிக்க கூடியவர்களாக இருக்க அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் வெருண்டோடுகின்ற காட்டுக் கழுதைகளைப் போல் இருக்கின்றனர். காட்டுக் கழுதைகளான அவை சிங்கத்தை விட்டும் வெருண்டோடின. மாறாக அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் விரிக்கப்பட்ட ஆகமங்கள் தனக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என நாடுகிறான். அது நடக்கப்போவது இல்லை. மாறாக மறுமையைப் பற்றி அவர்கள் பயப்படுவதில்லை. நிச்சயமாக இது நல்லுபதேசமாகும். உபதேசம் பெற யார் நாடுகிறாரோ அவர் இதனை நினைவில் வைத்து உபதேசம் பெற்றுக்கொள்ளவும். இன்னும் அல்லாஹ் நாடினாலன்றி அவர்கள் நல்லுபதேசம் பெறமாட்டார்கள். அவனே பயப்படுவதற்குரியவனும் விசுவாசிகளை மன்னிப்பதற்குரியவனும் ஆவான். அத்தியாயம் 75 வசனம் 3 முதல் 11 வரை. மனிதன் இறப்பெய்தி மண்ணோடு மண்ணாக மக்கிப்போன பின்னர் அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று எண்ணுகின்றானா? ஆம், அவனுடைய விரல்களின் நுனிகளை முன்பிருந்தது போல் இணைத்துச் சரிப்படுத்திச் செவ்வையாக்க நாம் ஆற்றலுடையோராக இருக்கிறோம். மாறாக மனிதன் தன் எதிர்காலத்திலும் பாவத்திலிருந்து விலகிவிடாது பாவம் செய்யவே நாடுகிறான். மறுமை நாள் எப்பொழுது வரும் என அதிசயமாக அவன் கேட்கிறான். அந்நாளின் அமளிகளைக் கண்டு திடுக்கிட்டு பார்வை நிலைகுத்திவிட்டால், சந்திரனும் ஒளி இழந்துவிடுமானால், சூரியனும் சந்திரனும் ஒன்றாக்கப்பட்டு விடும். ஆனால் அந்நாளில் எங்கு விரண்டோடுவது என மனிதன் கூறுவான். இல்லை, தப்ப இடமில்லை. அத்தியாயம் 83 வசனம் 7 முதல் 17 வரை. தீயோர்கள் எண்ணுவது போல் அல்ல, நிச்சயமாக தீயோர்களான பாவிகளின் பதிவு புத்தகம் சிஜ்ஜீனில் இருக்கிறது. நபியே, சிஜ்ஜீன் என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? பாவிகளின் செயல்கள் எழுதப்பட்ட புத்தகமாகும். பொய்யாக்குபவருக்கு அந்நாளில் கேடுதான். அவர்கள் எத்தகையோரென்றால் கூலி கொடுக்கப்படும் நாளை பொய்யாக்குகின்றனர். வரம்பு மீறிய பாவியான ஒவ்வொருவனையும் தவிர மற்றவனும் அதனை பொய்யாக்க மாட்டான். அவனுக்கு நம்முடைய வசனங்கள் ஓதிக் காண்பிக்கப்பட்டால் இது முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என அவன் கூறுகின்றான். அவ்வாறன்று பின்னர் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவை அவர்களின் இதயங்களின் மீது துருவாகப் படிந்து விட்டன. ஆதலால்தான் இவ்வாறு கூறுகின்றனர். காஃபிர்கள் தங்களுக்கு இரட்சகனிடம் நெருக்கமிருப்பதாகக் கூறிக் கொண்டிருந்தார்களே, அது அவ்வாறல்ல. விசாரணைக்காகக் கொண்டு வரப்படும் அந்நாளில் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய இரட்சகனை இப்பார்ப்பதை விட்டும் மறைக்கப்பட்டவர்களாவர். பின்னர் நிச்சயமாக அவர்கள் நரகத்தில் நுழையக்கூடியவர்கள் ஆவர். பின்னர் அவர்களிடம் எதை நீங்கள் பொய்யாக்கிக் கொண்டிருந்தீர்களோ அது இதுதான் என்று கூறப்படும். அத்தியாயம் 85 வசனம் 12. நபியே, நிச்சயமாக உமதிரட்சகனின் பிடி மிகக் கடுமையானது. அத்தியாயம் 86 வசனம் 4. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நம்மால் ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பாளர் ஒருவா அதன் மீதில்லாமலில்லை. அத்தியாயம் 86 வசனம் 9 முதல் 13 வரை. சகல மர்மங்களும் வெளிப்பட்டுவிடும் நாளில் அவனுக்கு யாதொரு சக்தியுமிராது, அவனுக்கு உதவி செய்பவரும் இருக்கமாட்டார். திரும்பத் திரும்ப மழை பொழிதலையுடைய வானத்தின் மீது சத்தியமாக, தாவர வர்க்கங்கள் முளைக்க வெடிப்பையுடைய பூமியின் மீதும் சத்தியமாக, நிச்சயமாக இது சத்திய அசத்தியத்தை பிரித்தறிவிக்கக்கூடிய சொல்லாகும். அத்தியாயம் 88 வசனம் 1 முதல் 7 வரை.
நபியே, சூழ்ந்து கொள்ளக்கூடியதின் மறுமை நாளின் செய்தி உமக்கு வந்ததா? அந்நாளில் பல முகங்கள் இழிவினால் வாடி பணிவுடையனவாயிருக்கும். அவை தவறானவற்றை நல்லவை என நினைத்து செயல்பட்டவையும் அதற்காக உறுதியாக நின்றவையுமாகும். கொழுந்துவிட்டெரியும் நெருப்பில் அவை பிரவேசிக்கும். கொதிக்கும் ஊற்றிலிருந்து அவர்களுக்கு நீர் புகட்டப்படும். அதில் அவர்களுக்கு கசப்பான முட்செடிகளிலிருந்தே தவிர வேறொன்றும் உணவுமில்லை. அது கொழுக்கவும் வைக்காது, அவர்களுடைய பசியையும் தீர்க்காது. அத்தியாயம் 89 வசனம் 23 முதல் 30 வரை. அந்நாளில் பாவிகளுக்காக நரகமும் கொண்டுவரப்பட்டுவிட்டால், அந்நாளில் மனிதன் உலகில் அவன் அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடந்ததை நினைவு கூர்வான். இன்னும் அச்சமயம் அவனுக்கு நினைவு கூர்வது எவ்வாறு பயனுள்ளதாக ஆகும்? என்னுடைய இந்த வாழ்க்கைக்காக நன்மையை செய்து நான் முற்படுத்தி அனுப்பியிருக்க வேண்டுமே என்று அப்போது மனிதன் கூறுவான். எனவே அந்நாளில் அல்லாஹ்வாகிய அவன் செய்யும் வேதனையைப் போல் மற்றவனும் வேதனை செய்யமாட்டான். இன்னும் அவன் கட்டுவது போல் வேறு எவனும் கட்டமாட்டான். அல்லாவின் கட்டளைகளை உண்மைப்படுத்துவது கொண்டு அமைதி பெற்ற ஆத்மாவே, நீ உன் இரட்சகன் பக்கம் அவனை திருப்தியடைந்த நிலையிலும் அவனிடம் பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையிலும் மீள்வாயாக. நீ எனது அடியார்களான நல்லோர்களின் கூட்டங்களில் பிரவேசிப்பாயாக. மேலும் என்னுடைய சுவனத்தில் நீ நுழைந்து விடுவாயாக என்றும் அல்லாஹ் கூறுவான். அத்தியாயம் 91 வசனம் 6 முதல் 10 வரை. பூமியின் மீதும் அதை விரித்தவன் மீதும் சத்தியமாக, ஆத்மாவின் மீதும் அதனைச் செவ்வையாக்கியவனின் மீதும் சத்தியமாக. பின்னர் அதற்கு அதன் தீமையையும் அதற்குரிய நன்மையையும் உணர்த்தினான். எவர் ஆத்மாவாகிய அதை பரிசுத்தமாக்கிக் கொண்டாரோ அவர் திட்டமாக வெற்றியடைந்துவிட்டார். அத்தியாயம் 91 வசனம் 10. இன்னும் எவர் அதனை இப்பாவத்தைக் கொண்டு களங்கப்படுத்திவிட்டாரோ அவர் திட்டமாக நஷ்டமடைந்து விட்டார். அத்தியாயம் 92 வசனம் 14 முதல் 16 வரை. ஆகவே மனிதர்களே, கொழுந்துவிட்டெரியும் நரக நெருப்பைப் பற்றி நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரித்துவிட்டேன். மிக்க துர்பாக்கியமுடையவரைத் தவிர மற்றவரும் அதில் புகமாட்டார். அவர் எத்தகையவரென்றால் நம் தூதர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை பொய்யாக்கி புறக்கணித்தும் விட்டனர். அத்தியாயம் 94 வசனம் 5, 6. ஆகவே நிச்சயமாக கஷ்டத்துடன் இலேசு இருக்கிறது. நிச்சயமாக கஷ்டத்துடன் இலேசு இருக்கிறது. அத்தியாயம் 100 வசனம் 1 முதல் 11 வரை. மூச்சிரைக்கும் சப்தத்தோடு போர்க்களத்தில் எதிரிகளைத் தாக்க அதிவேகமாக ஓடுகின்றவற்றின் குதிரைகளின் மீது சத்தியமாக. பின்னர் செல்லும் வேகத்தில் அவற்றின் குளம்புகள் கற்களில் மோத தீப்பொறியை பறக்கச் செய்பவற்றின் மீதும் சத்தியமாக. பிறகு அதிகாலையில் வேகமாக எதிரிகள் மீது பாய்ந்து செல்பவற்றின் மீதும் சத்தியமாக. அதிகாலையில் அவ்வாறு அதிவேகமாகச் செல்லும்போது அதனால் புழுதியை கிளப்புகின்றவற்றின் மீதும் சத்தியமாக. பின்னர் எதிரிகளின் படைகளுக்கு மத்தியில் செல்கின்றவற்றின் மீதும் சத்தியமாக. நிச்சயமாக மனிதன் தன் இரட்சகனுக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கின்றான். மேலும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான். இன்னும் நிச்சயமாக மனிதனாகிய அவன் செல்வத்தை விரும்புவதில் மிகக் கடுமையானவனாக இருக்கின்றான். அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா? மண்ணறைகளிலுள்ளவை எழுப்பப்பட்டு வெளியேற்றப்பட்டுவிடும்போது, இதயங்களிலுள்ளவையும் வெளியாக்கப்பட்டுவிடும்போது, நிச்சயமாக அவர்களின் இரட்சகன் அவர்களைப் பற்றி அந்நாளில் நன்கு உணர்ப்பவன் ஆகவே நன்மைக்கு நற்கூலியும் தீமைக்கு தண்டனையும் வழங்குவான்.
அத்தியாயம் 102 வசனம் 1 முதல் 8 வரை. செல்வத்தையும் மக்களையும் ஒருவருக்கொருவர் அதிகமாக தேடிக்கொள்வது உங்களை பராக்காக்கிவிட்டது. மன்னரைகளை நீங்கள் சந்திக்கும் வரை. உண்மை நிலை அவ்வாறல்ல, அதன் விளைவை அடுத்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பின்னர் அவ்வாறல்ல, அதன் விளைவை அடுத்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உண்மை நிலை அவ்வாறல்ல, எதன்பால் உங்கள் முடிவிருக்குமோ அது பற்றி நீங்கள் உறுதியான அறிவாக அறிவீர்களாயின் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் பயனற்ற செயல் உங்களை பராக்காக்கியிருக்காது. அல்லாவின் மீது சத்தியமாக மறுமையில் நிச்சயமாக நீங்கள் நரகத்தை வெகுதூரத்திலிருந்து பார்ப்பீர்கள். பின்னர் நீங்கள் அதை கண்ணுக்கெதிரில் வெகு அருகில் பார்ப்பீர்கள். பின்னர் அந்நாளில் உலகில் நீங்கள் அனுபவித்து வந்த அனைத்து அருட்கொடையை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள். அத்தியாயம் 109 வசனம் 1 முதல் 6 வரை. நபியே, நீர் கூறுவீராக நிராகரிப்போரே, நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். மேலும் நான் வணங்குகிற ஒருவனை நீங்கள் வணங்குகிறவர்களல்லர். நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவனமல்லன். மேலும் நான் வணங்குபவனை நீங்களும் வணங்குபவர்களல்லர். உங்களுக்கு உங்களது மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம்.